ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் சேனல் டூ மச் அண்ட் கேலு சீசன் 1ல எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டோமோ எப்படி ஃபீல் பண்ற? கேம்ல இன்னைக்கு போந்து விளையாட போறோம்ல. இந்த மாரத்தானுக்காக தானே நான் இத்தனை நாள் தயாராயிட்டு இருந்தேன். நானும் அதேதான். கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன் பாரு. அப்படியா? அது என்ன ஜெயிச்சா திடீர்னு யார் இந்த போட்டியில தோக்குறாங்களோ அவங்க ஒரு வாரத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரணும். எனக்கு ஓகே தான். ஆனா கடைசில வருத்தப்படுறாத. பசங்களும் பொண்ணுங்களும் ஒரே வழியில ஓட மாட்டாங்கல்ல. அதெல்லாம் காட்டுக்காத, அப்படியே விடு. அங்க பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவன் நமக்கு சிக்னல் காட்டிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் சூரிய கைய பாருமா, உனக்காக இந்த மேரத்தான்ல ஜெயிக்கிறேன். அதுக்கப்புறம் நேரா வந்து உங்ககிட்ட பேசுறேன். அவனையும் கண்டுக்காம அப்படியே இரு. எல்லாரும் கவனிங்க, உங்க மார்க்ஸ்ல தயாரா இருங்க. கண்டிப்பா ஹீரோஸ் எடுத்து காட்டுவாங்கல்ல. யாருமே டெய்லி ஓடுறது தான். ஸ்லோவா போகணும். எல்லாரும் செம்ம எனர்ஜியோட ஓடுறாங்க. ஏமா போடுற போட்டி மாதிரி அச்சச்சோ, பாத்துட்டாங்க. சரிவா ஓடுற மாதிரி நடிப்போம். எனக்கு வாக்கிங் தான். இப்படியே ஓடி எப்போ போய் ஜெயிக்க. போட்டியோட முடிவு என்ன தெரியுமா? ஐயோ, இவ்வளோ வேகமாக போனால் மூச்சு இருக்கு. கராத்தே கிளாஸ்ல நீ வழக்கமா என்ஜாய் பண்ற மாதிரிலாம் தெரியலையே. அ- அ- அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு, எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு என் கூட வரணும் தானே இந்த மாரத்தான்ல சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எவ்வளவு வேணா மூச்சு பிடிச்சு ஓடிக்க, சரியா? ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். அழுதுறாத. யார் அழ Ego போறா? touch பண்ணிட்டான். ஆனா கடைசில நீ உட்கார்ந்து அழாத, புரியுதா? எனர்ஜி வருவதுக்கும் மாரத்தான் பார்க்க வர மாட்டேன். அந்த ரெண்டு எப்படி வருதோ தெரியல. போயிடுச்சு. எல்லாம் நல்லா ஓடி வாங்க. யாரா? இப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணக்கூடாது. நியாயமே இல்ல. அதெல்லாம் எனக்கு ஓ கிடையாது. டீச்சரா? அட பாரு, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்களா? பிரமாதம். யாரையும் என்ன முந்த நான் விட மாட்டேன். ஐயோ, அட போயிட்டீங்களா? டயர்ட் ஆயிடுவீங்களா? எதுக்காக என்ன இப்படி விரட்டுறீங்க? என்ன விட்டுடுங்க. இது செம்ம ஃபன்னா இருக்கு. இவளை விட இன்னமும் நான் தான் பெஸ்டா இருக்கேன். என்னப்பா எழுதி இருக்கு? அப்படி போடு. எக்ஸைட் ஆனதுல இந்த விஷயத்தை நான் கவனிக்கலையே. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நாங்க ஒன்னாதான் ஓடி வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் ஆயிட்டோமோ? நீ கவனிச்சியா இல்லையா? நீ அதை தாண்டி வந்துட்ட. என்னது? எதை தாண்டி வந்த? பெண்கள் திரும்புற பாயிண்ட் நீ தாண்டி வந்துட்ட. பரவாயில்ல, எனக்கு அதுல எந்த கவலையும் இல்ல. ஓ, தனித்தனியா என் கூட போகணும். கம்பீட் பண்ணணும்னு நீ தானே சொன்ன. பாய்ஸ் லைன்ல வரால அவ. ஆமா, பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா போட்டி போகுது. இங்க இருக்கிறதுலயே நாம தான் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ். என்னமோ தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்ச மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இப்போ தெளிவாவும் இருக்கேன். ஆனா இப்போ கேர்ள்ஸ் ஆப்போசிட்ல போதுங்க. அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள டர்ன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு வேகம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதனால கேர்ள்ஸ் இது போனா தானே இப்போ வின்னு மாதிரி ஒரு கணக்கு. இன்னைக்கு நான் அவரை cross அதெல்லாம் முக்கியம். இவனை வின் பண்ணணும்னு தான் போறான். ஏ, இன்னும் வின்ட்டா நிஜமா? உண்மையாவா இல்ல வேணும்னு விழுந்துட்டாளா? என்ன இது, உன்னோட உடம்பு இப்படி கொதிக்குது? நிஜமா முடியல திடீர்னு போல. ஏன் இப்படி ஜுரமா இருக்குன்னு தெரியலையே. நேத்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏதாவது பண்ணியா? நேத்தா? அது வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ரன் பண்ணலாம்னு வெளியே போயிருந்தேன். போயிட்டு 10 மணிக்கு தான் நான் திரும்ப வந்தேன். கோல்ட் ஆயிடுச்சு. அப்ப நீ எவ்வளவு நேரம் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த? வந்த உடனே குளிச்சுட்டு படுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா முடிச்சு பார்த்தா பாத்ரூம்ல அப்படியே விழுந்து கிடந்தேன். அடி பா. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கு இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்காளே. உனக்கு பயங்கர ஜுரமா இருக்கு. ஜோத்தை வச்சுனே ஒரு தூரம் ஓடிக்குது. என்னடா இது? இப்ப என்ன பண்றது? என்கிட்ட போனும் இல்லையே. டீச்சர் கூட சில கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்காங்க. கார்ஸ் எதுவும் வர மாதிரியும் தெரியலையே. போனவங்க ரிட்டர்ன் வந்தாதான் என்ன உண்டு. பண்றது? இதுக்கு மேல யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. பொறுமையா நான் இவளை தூக்கிட்டு உப்பு முட்டை நினைச்சு தம் கட்டி ஓடணும்.
டோமோ, நான் சொல்றத நிதானமா கேளு. உனக்கு இப்ப என்னாச்சுன்னா கோல்டு பிடிச்சிருச்சு. அவ்வளோதானா? அதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறேன். அப்படியா? வாங்கன்னு சும்மா இருக்கிற. தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணானா? அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. சே, அவனை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. மேரத்தான்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைச்சோம். ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை, போட்டியில் ஜெயிச்சுதான் அவன் தான். என்ன அவன் தூக்கிட்டு ஓடி வந்தான்னு சொன்னேன், அதனாலதான் ஜெயிச்சான். டோமோ, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா இப்போ? ஜொன்னு இவ வேற பச்சை பச்சைக்குன்னு பேசுது. உடம்பு சரியில்லாம இருக்கா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? சான்ஸா? உனக்கு உடம்பு சரியில்லாததுனால அவன் முன்னாடி வீக்கா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. பக்கத்துல உனக்கு இது இருந்தா அவன் வீக் ஆயிடுவான். நீ ஓவரா நடிக்காத, வா போலாம். இது கூட்டி இட்டுன்னு போ முதல்ல. இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. ஓ, தேங்க்யூ ஸோ மச். நீயும் மிஸ்ஸஸும் என்ன அதிசயமா இன்னைக்கு ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இருக்கு. மிஸ்ஸஸ் தான் ஆச்சரியமா ஒருத்தருக்கு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் அன்பா கவனிச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களால செய்ய முடியலன்னா மத்தவங்க தானே ஹெல்ப் பண்ணணும். அதனாலதான் நீ செஞ்சியா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக உங்க அம்மா வராங்க. சரியா? கிளம்பலாமா? வா. இல்ல, முடியாது. என்ன தூக்கிட்டு போ. என்ன? இங்க வரும்போது என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு தானே வந்த. அப்ப நான் மயக்கத்துல இருந்ததுனால எனக்கு தெரியல. திரும்ப தூக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே தூக்கிட்டு போக சொல்றேன். அது கேட்க நீ கத்துற. சரி, தூக்கிட்டு போறேன். ஆஹா, உப்பு மூட்டை தூக்கும் போது இப்படிதான் இருக்குமா? பரவாயில்ல, உடம்பு பேசாதான் வளர்த்து வச்சிருக்க. நீயும் நினைச்சேன். நானுமா? எதை வச்சு சொல்ற? பொண்ணுல விடு, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. கான்டெஸ்ட்ல கூட என்னாலதான் ஃபன்னு போயிடுச்சுல. அத பத்திலாம் யோசிக்காத. உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு உதவி செய்ய நாங்க கண்டிப்பா இருப்பேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லு, உனக்கு உதவி செய்ய நான் வருவேன். சரியா? ஜூன், நைனாவை காணும். நினைச்சேன். எவ்வளவுக்கு வராரு? வீட்டுக்கு போயிட்டான். இப்பதான் அவ கார்ல நைனா தாங்க மாட்டாரே நினைச்சேன். ஹேய் ஜூன், வந்துட்டியா? தேங்க்ஸ். சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதான் உன்னை பத்தி தெரியுமே, உனக்கு என்ன ஆக போகுது? நான் தான் பலசாலியாச்சே, எனக்கு என்ன ஆக போகுது? ஆனா அம்மா தான் புரிஞ்சுக்காம வெளியே அனுப்ப மாட்டாங்க. பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஆனா இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அப்புறம் ஆ, இத நீயே வச்சுக்கோ. இது இத நான் எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டோம்? ஸ்ட்ராங்கான வாங்கிக்கிறேன். இல்ல, இப்ப அவளை beat பண்ணிட்டான்ல. அது வரைக்கும் நீயே வச்சுக்க. நீ என்னை விட ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ கேம் வாங்கிக்கிறேன்னு சொன்னல. என்ன மறந்துட்டியா? ஆனா இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் என்ன தோக்கடிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாத. சரியா? இதுக்கு மேல நான் எதுலயும் தோக்க மாட்டேன். அத நீ நல்லா புரிஞ்சுக்க. ஆனா இதே மாதிரி நீயும் நினைக்கிறல்ல? சொல்லுடா. ஏன் கூட கம்பீட் பண்றதுக்கு பயமா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க போறோம். யாரு கூட? நாங்க ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் டோமோவோட மோதும் நான் ஜெயிச்சிட்டேன். எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவளை தோக்கடிச்சிட்டேன். உன்னை அடிச்ச அடியில நீ கீழே விழுந்துட்ட. ஆமா, பரவாயில்ல, முயற்சி பண்ணி என்ன தோக்கடிச்சிட்ட. என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கா? உனக்கு கோவம் வரலையா? எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் தோக்கடிச்சிட்ட. என்னது? ஒரு வகையில டோமோவோட அம்மா கூட அவள மாதிரி தான். டோமோக்கு நேச்சுரல் டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவா. அதான் எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் யாரும் அவளை ஜெயிக்க முடியல. ஆனா கடைசி வரைக்கும் இவ இப்படி இருந்தாலும் அவ கூட மோத யாரும் வரமாட்டாங்க, அவளுக்கானவனும் சொல்லிக்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் இவர் இப்படி சொல்றாரு? ஒரு வழியா டோமோ படிக்கிற ஸ்கூல்ல எனக்கும் சீட் கிடைச்சிருச்சு. டோமோவை இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்க சூப்பரா இருக்கும். ஹேய் ஜூன்,
ஒன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா? நீ அப்படி போட்ட ஸ்கார்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். சின்ன புள்ளத்தனமா இல்ல? யாரையாவது பிராங்க் பண்ண போறியான்னு? ஏய், என்னது? ஜூலி பெண்ணால உன்னை ஒரு பையனா நினைச்சிட்டு இருந்தானா? அப்படி தாண்டி அவன் வந்து சொன்னான். அவன் நெட்டு கழண்டவன் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இருப்பான்னு யோசிக்கவே இல்லை. அது சரி, அடுத்த கட்டம் என்ன? இதுக்கு முன்னாடி பழகின மாதிரி இனிமே நீ பழக முடியாது, தெரியும்ல? நாங்க பழக்கத்துல என்ன மாறிட போகுது? ஏன்னா எங்க 2 பேருக்கு நடுவுல இந்த பையன் பொண்ணுங்கிற விஷயத்தையே நாங்க யோசிக்கிறது இல்ல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது சிம்பிளா இருக்கும்னு எனக்கு தோணல. டோமோ ஒரு பொண்ணா? அட பாவி. நான் இதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லையே. ஒருவேளை நான் வேணும்னே இந்த விஷயத்தை கவனிக்காம விட்டுருப்பானோ? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹே ஜோன், ஆ, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கிளாஸ் சீல இருக்க டோமோவோட நீ கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது. டேட் பண்றீங்களா என்ன? அதை பத்தி உனக்கு என்னடா? மத்தவங்க பார்வைக்கு இது அப்படிதானே தெரியும். இப்ப டோமோவை கூப்பிட்டு எல்லாரும் பாப்பாங்களே. டோமோ, நான் ஒண்ணு கேக்குமா? கிளாஸ் ஏல இருக்கிற ஜுன்னு நீங்க டேட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அப்படி எல்லாம் இல்லையா? நிஜமாவா? இன்னும் சொல்ல போனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னொரு பொண்ணாவே பார்க்கல. அப்புறம் எப்படி இதெல்லாம்? அவனை என்னன்னு சொல்றது? அதுவும் சரிதான். அவ ரொம்ப வெறுப்பேற்றாள. சரி, அதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஹேய் பாஜுன், யார் அது? அவன் உன் ஃப்ரெண்டா? சின்ன வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அர்ஜுன்? ஆமா, போலாம். சின்ன அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கா. வித்தியாசமா இருக்கானே. ஏன்டா அவன் கை காட்டி நீ கண்டுக்காம வந்த? கோவம் வந்துச்சு. இன்னொரு பசங்கிட்ட பேச. பார்க்காத மாதிரி ஒரு வருஷம் அப்படியே இருந்துட்டேன். இங்க 2 பேருக்குள்ள பரிச்சயமே இல்லாத அளவுக்கு நாங்க மாறிட்டோம். எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையும் கம்மியாயிடுச்சு. எப்பதான் அவன்கிட்ட போய் பேசுவேன். இதெல்லாம் நடந்துச்சா? ஒருவேளை நான் அவன்கிட்ட பேச போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவளும் ஃபீல் பண்ணுவாளே. ஏன் டோமோ இப்படி மிடில் ஸ்கூல்ல நாம சேர்ந்ததுக்கு அப்புறம் டோம் கொஞ்சமாச்சும் ஒரு பொண்ணு மாதிரி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவன் மாறுற மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்கான். இதுக்கு மேலேயும் அவ கூட சேர்ந்து என்னால விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. நாளுக்கு நாள் அவ பலமும் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அவ கூட என்னால போட்டி போட முடியாது. அவ கூட திரும்ப ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யறது? செம்ம ஐடியா. நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா யாராவது ரெடி பண்ணிட்டா இளஞ்சது பொண்ணுங்க கிட்ட இந்த ஓ, நினைப்பு. அதுக்காக தான் இவ கூட பழகி இருப்பாங்க போல. பிடிக்கிறதே கஷ்டம். அதுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் அளவுக்கு யோசிக்கிறியா? இவட்ட வந்து டேட் பண்ணது அதனால தான் போல. இருந்தான்னா அப்ப அவன் மாறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம எங்க போய் தேட? அட பைத்தியம். இதெல்லாம் விட டோமோ கூட சேர்ந்து நான் சுத்தணும்னா அதுக்கு எங்க 2 பேருக்கும் காமனா யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே திக்கினவன் நாங்கள். தனியா உட்காந்து சாப்பிட்டா லஞ்ச் டேஸ்டா இருக்குமா என்ன? ஆமா ஆமா, ஆனா நல்லாவே இருக்காது. ஆமா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க? மத்தவங்க யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா பழக மாட்டியா? என்னால யாரு கூடயும் ஃப்ரெண்டா பழக முடியல, அதான் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா சொல்லாத, விருப்பம் இல்லைன்னு சொல்ல. டோமோ தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒருவேளை அவன் இடத்துக்கு யாராவது வந்துட்டா அவளோட நட்பு திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லி தானே இப்படி தனியாவே உட்காந்துட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு காரணமா? இப்படி சோர்ந்து போன உன் முகத்தை கொஞ்ச நேரம் கூட என்னால பார்க்க முடியல. சும்மா கண்டதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல நீ டோமோ கிட்ட போய் பேசுற வழியை பாரு. அவளும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு இருக்க ஒரே நல்ல ஃப்ரெண்டு நீ தானே. ஒரு நிமிஷம் நில்லு. அது வந்து உனக்கு ஓகேனா நீயும் நானும் ஒன்னா அவுட்டிங் போலாமா? இதான் 40 கிலோமீட்டர் வச்சுதா? எனக்கு இதுல சம்மதம் தான். சரி, நான் அவுட்டிங் போலான்னு சொன்னதும் ஏன் நீ ஒத்துக்கிட்ட? பெருசாலாம் எதுவும் யோசிக்கல, நீ கேட்ட நான் ஒத்துக்கிட்ட. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னா நீ என்ன லவ் பண்ணவா போற சொல்ல? டோமோக்காக வேணும்னு இது பண்றது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அவுட்டிங் போலாமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு இதை பத்தில எதுவும் தெரியாது. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை விட. ஏன்னா கடைசியில நமக்குள்ள ஒரு நல்ல நட்புறவு இருக்குதாங்கிறது தான் முக்கியம். அதனால விருப்பத்துக்குலாம் இங்க பேச்சே இல்லை. என்ன கைய நீட்டு?
என்ன இவ கை சாஃப்டா இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு கையை பிடிச்சி, கொஞ்சம் விடலாமே. உன் கை வர வேர்வையா இருக்கு, எனக்கு பிடிக்கல. சரி நான் அப்படியே கிளம்புறேன். நான் இந்த பக்கம் போகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிச்சோ. என்னாச்சு என்கிட்ட தான் சொல்லணுமா? ஆமா, இனிமேல இருந்து என்ன கூப்பிடும் போது என் வீட்டுல கூப்பிடுற பேரை வச்சு கூப்பிடு, சரியா? உன் வீட்டுல கூப்பிடுற பேரா? ஏன்னா நான் உன்னை அந்த மாதிரி தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட அந்த பேரை கூட கேட்கல. அதை பார்க்கும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க சொல்ல? என்ன நினைப்பாங்க? நான் மட்டும்தான் உன் பின்னாடி அலையிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்லை. உண்மையிலேயே நான் கேட்டதும் அவன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வருவான்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலப்பா. கேர்ள் ஃப்ரெண்டா? யதார்த்தமாக கேட்டேன், பராதா. ஓகே. ஆமால, இப்போ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவன் பேரு மிசுசு. எப்பவுமே கூட சண்டை போடுற பொண்ணு இப்போ ஃப்ரெண்டா இருக்கா. உண்மையிலேயே அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி தெரியுது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நினைக்கும் போது என்னோட மனசுல, ஆனா அந்த ஃபீலிங் அதுக்கு மேல எந்த வளர்ச்சியும் அடையல. எங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டே நம்ம மலைக்கு மேல ரைடு போயிடும். எப்படி இந்த வியூ சூப்பரா இருக்குல்ல? என்ன வியூவா இது? கடை என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அடுத்த நாள் நதிக்கிட்ட உட்காந்து மீன் பிடிச்சோம். இந்த அவனோட ஹூக்ல இதை போட்டுக்க. ஐயோ, அதை எப்படி கொண்டு வரானே? ஐயோ, இன்னைக்கு உயிரோட இருக்கு. ஹே மிஸ்ஸு, இன்னைக்கு எப்படி ரொம்ப ஃபன்னா இருந்துச்சா? ஏதோ இருந்துச்சு. அப்ப சரி. இவன் கூட இருந்ததுக்கு நான் டோமு கூட இருந்திருந்தா 2 நாள் அவுட்டிங்னு சொல்லி பாடப்படுத்திட்டு இருக்கான். நீ அதே தான் பண்ணிருப்பான். அவளும் மசம் மசிக்கிட்ட தலை எழுத்து. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? நீ இந்த மாதிரி செய்யறதுனால உன் மனசுக்குள்ள நினைக்கிறது தானே நடக்கும்னு எதிர்பார்க்குற. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இதனால அவளுக்கு வெறுப்பும் கோபமும் அதிகமாகும். ஏய் மிஸ்ஸு, என்னாச்சு உனக்கு? நானும் பார்க்கறது ரொம்ப டல்லா இருக்க. உடம்பு சரியில்லையா என்ன? ஆமா, நான் என்னன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிடு. அது இதுக்கு மேல உன்னோட ஃப்ரெண்டா என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பாரு கூட. ஏய் டோமோ, பாட்டு பொறுமையா. எங்க போயிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது, வா போலாம். அது போனா போயிட்டு போகுது, நீ வா. இப்போ எதுக்கு முகத்தை இப்படி தொங்க போட்டு வச்சிருக்க? திடீர்னு வந்து ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓட வாங்குவ. அதுக்கு அதே பத்தியா உன்கிட்ட ஃபைட் பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட பலம் இல்லை. எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் உன் கூட சேர்ந்து விளையாட முடியாது. எதுக்கு தேவையில்லாம பேசுற? நான் என்ன டெய்லியும் போய் விளையாட போறேன்? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே. பசங்களோட விளையாடுறது கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. ஆனா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நான் என்னையே ஒரு பொண்ணா உணர்றேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஃபீல் ஆகுதா? தலை எழுத்து இதெல்லாம் எப்படிதான் பேச தோணுது? ஏன் சொல்லக்கூடாது ஏதாவது சொல்லிட்டேனா? நீ என்ன மாதிரி அத்லெட்டிக்கா இல்ல, அதுக்கு நான் உன்ன மாதிரி சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஒண்ணு பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு அத்லீட் அப்புறம் ஒரு டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம். நீயா சிரிக்கிற? நீ டாக்டர் அது இதுன்னு உளறிட்டு இருக்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இப்ப என் மனசுல ஓடிட்டு இருக்க விஷயம் எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு வகையில உன் கூட வெளியே வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன் கூட இனிமே சேரவே கூடாதுன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்ஸு. நமக்குள்ள செட் ஆகுமா ஆகாதாங்கிறத பத்தி இதுதான் முந்திட்டான். இதுதான் பிரச்சனை. நான் அவுட்டிங் போலாமான்னு வந்து உங்ககிட்ட கேட்டுட்டேன். நாம ஒண்ணு பண்ணலாம். பேசாம நாம இதோட இப்படியே வச்சிடலாம். நான் சொன்னதை கேட்டியா? ஒண்ணுதான் மிஸ்ஸஸ். என்ன திரும்பவும் அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. ஓகே, மன்னிச்சிரு. என்னடா பண்றது? எப்படியாவது தைரியத்தை வர வச்சு அவகிட்ட பேசிட. இவ்வளவு நாள் கழிச்சு நாம அவகிட்ட பேசலாம். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. பழுது வேறு ஓரக்கணால் பழுது வேறு. டேய் டோமோ, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இவ பேசுற மாதிரி தெரியல. அப்ப நம்ம தான் பேசணும் போலவே. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது? ஓய் ஏய் ஜூன், பேசாம நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே போட்டு உடைச்சிடலாமா? அது எப்படி அவன்கிட்ட சொல்றது? நான் உன்னை கூப்பிட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்ல. லாத்தி, ஏன்
எதுக்காக இத்தனை நாள் என்கிட்ட பேசாம இருந்துட்டு எதுக்கு இப்ப வந்த? நீ கடைசியா எப்ப என்கிட்ட பேசலன்னு தெரியுமா? ஒரு வருஷம் ஆச்சு. சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான். நீ அழாத. நான் இங்க அழுதேன் சும்மா. கண்ணில் வெட்டி முதல்ல சொல்லு, ஒரு வருஷமா எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருந்த? சொல்லு. அது வந்து ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து அங்க இருந்து எல்லாரும் நாம ரெண்டு பேரும் அவுட்டிங் போறோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது உனக்கு தெரிஞ்சா நீ தப்பா ஃபீல் பண்ணுவேன் தான் நான் உன்கிட்ட பேசல. இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? நாம இது வரைக்கும் ஒன்னாதான் இருந்திருக்கோம், நாமளே அதை பத்தி யோசிச்சது இல்ல. அப்ப மத்தவங்க எப்படி நினைச்சா என்ன? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன லுக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வந்து இது வரைக்கும் நாம எப்படி இருந்தோமோ இதுக்கப்புறமும் அப்படியே இருப்போம். கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். ஓவர் திங்கிங். அப்ப நீ அதே மாதிரி என் கூட இருந்துட்டு போ. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அப்படி போடு. பழைய மாதிரியே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதானே இப்போ நீ ஜாலியா இருக்க முடியும். அதுல இருந்து நாங்க மாறவே மாட்டோம்னு நினைச்சேன். மாறாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என் மனசு மாறிடுச்சு. அவளும் மாறி இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறம் என்னால அவ கூட இது வரைக்கும் இருந்த மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல. திரும்பவுமா? முதல்ல அவகிட்ட போய் நான் பேசணும். என்ன ஜுன் டல்லா இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, வா கிளம்பலாம். ஆனா டோமோட ஃபேஸ பார்த்தாலே சைலண்ட் ஆயிடுறேனே. என் மனசுல இருக்கிறது எப்படி சொல்றது? வாயால தான். போய் சொல்லலான்னு அவன் முகத்தை பார்க்கும்போது நான் தகச்சு போய் நிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கா. நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜுன்னு பண்ணது எல்லாமே லூசுத்தனமாக தான் இருந்தது. நான் அப்போ டேட்டிங் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்போ விட ஃப்ரீயாக பழக முடியல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு லூசுத்தனமாக என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். அது அந்த ஏஜ், அந்த வயசுக்கு அப்படி தானே தோணும். ஸோ அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன்னா டோமா கிளாஸ்ல வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கோன்ற மாதிரி அவன் சொன்னதுனால சரி இது வந்து பேச்சு வந்துட்டா அவளை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு இவ என்ன ஊருகாவா இவ்வளோ வச்சுட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவளுக்கும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். ஓகே, ஒன்றும் மனசளவில் அப்படி பாதிச்சு இல்லை. இப்போ நீ லவ் பொங்கி அவளுக்குள்ளே பொங்கி அப்படிலாம் எதுவும் வந்துடல. அவ்வளோ ஏதோ பண்ணா, நீயும் பண்ண, அதுக்கப்புறம் அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்தால் நீ முந்திக்கின, அவ்வளோதான். அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த டேட் எதுக்கும் இப்போ வரைக்கும் எனக்கும் புரியல. ஏன்னா அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாருக்கும் தெரியல, அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. அப்படி இது கூட அதை ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ கூட க்ளோஸாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பண்ணவன் கடைசியில் பார்த்தா ஒரு வருஷம் அவகிட்ட பேசாமல் இருந்துக்கிறான். எப்படி அவனால முடிஞ்சிச்சுன்னு தெரியல. எப்பவுமே கூட இருக்கணும், அவ கூட தான் இருக்கணும்னு நினச்சதுனால இந்த விஷயமே அவனுக்குள்ள ஒரு இடைவேளை வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்பரா இருந்தேன்ட்டு. ஆனால் விட்டா ஒரு விடு, எப்பரா ஒரு வருஷம் என்கிட்ட பேசாமல் இருந்தேன்ட்டு. அது நல்லா இருந்துச்சு. அது அவனும் கஷ்டமாக தான் இந்த இத்தனை நாள் பேசாமல் இருக்குன்றது. ஏன்னா அது மிஸ்ஸுகிட்ட பேசும்போது கூட அவன் அவளை பற்றியே தான் பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு மைண்டில் அவள் தான் ஃபுல்லாக இருந்திருக்கா. இன்னொன்று அவன் சொன்னா பாருங்க, அந்த ஸ்கர்ட் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு அப்படின்றது, அதனால அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து தான் அவன் அவளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல பையன் அப்படி தான் யோசிப்பான். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக அந்த ரொம்ப பிடிச்சது. ஒரு வருஷம் கழிச்சு ஏன்டா பேசலன்னு சொல்லிட்டு இந்த சில்லி ரீசனுக்காக என்கிட்ட பேசலன்னு சொன்னது திரும்ப பழைய மாதிரி இருக்கலான்ட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த ஷோல்டரில் கை போட்டு ரொம்ப அதே மாதிரி இருந்ததுலாம். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது. உங்கள் இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.